என்னண்ணா என்னாச்சு? என் ஆடிங்க கொல்லுங்க, எப்படி வேணாலும் சித்திரவதை பண்ணுங்க. ஆனா காரணத்தை மட்டும் சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னா? ஒரு வக்கீலாத்து மாமி ஒரு வாலிப பையனோட கோர்ட்டு வாசல்ல சாப்பாட போட்டு கொஞ்சறான்னு ஊரே பார்த்து சிரிக்குது. என்ன சொன்னேன் பாஸ்கி? காசு கொடுத்துட்டு வர கட்சிக்காரளோட மனசையெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்ச உங்களால காலம் பூரா உங்க காலடியே கதின்னு விழுந்து கிடக்குற என்ன புரிஞ்சுக்க முடியலையா? அந்த குழந்தையோட வயத்து பசிய மதிச்சு அவனுக்கு சோறு போட்ட பாவத்துக்காக அவன் வாலிபத்தோட என்ன சம்பந்தப்படுத்தி பேசிட்டே. நீங்க நன்னா இருப்பேனா? ஊர்ல இருக்கிறவன் 1000 சொல்லட்டுமேனா? உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நெருப்பு இல்லாம புகையாதடி. நெருப்பு இருக்கு, என் மனசுல இல்ல, உங்க மனசுல. அதான் புகையிறேள். வயசு வித்தியாசம் கூட பார்க்காம ஒரு சின்ன பொண்ணோட மானம் கெட்டு போய் கோத்தெல்லாம் பார்க்க கூத்தடிச்சுட்டு உட்காந்துருக்கிற நீங்க 20 வருஷமா கட்டின புருஷனையும் கழுத்துல கிடக்கிற தாலியும் தவிர எதுவுமே தெரியாத என்ன பார்த்தா சந்தேகப்படுறேன். நல்ல வேலைடா ராமா, நீக்கு ஒரு பையன் பிறக்கல. பிறந்து அவனை மடியில போட்டு கொஞ்சிட்டு இருந்தேன்னா அத கூட சந்தேகம் கொண்டோட பாப்பேள். நீங்க ஒரு மனுஷனே இல்ல, மிருகம். நீங்க மனுஷனே இல்ல. மாமி என்ன ஆச்சு? இந்த ஆள போ சொல்லுங்க. போச்சு. மாமிக்கு என்னாச்சு? அவளுக்கு பைத்தியம். எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உள்ள கூட்டு போங்க. நீங்க உள்ள வாங்க. போங்க. என்ன கூட்டம் போட்டுக்கிட்டு? இந்த நேரத்தில் நான் இங்க வந்ததும் இல்லாம என் மனசுல இருக்க கஷ்டத்தை எல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐ எம் வெரி சாரி. எங்க கேஸுக்கு உங்களை வக்கீலாக்குனா உங்க பிரச்சனைக்கு எங்களை வக்கீலாக்குறவங்க போல இருக்கு. பழக்கம் இல்லைன்னா அப்ப வேண்டாம் சார். கவலையை மறக்கிறதுக்கு பிரச்சனையை தேடணும், பிராண்டியை தேடக்கூடாது. 20 வருஷமும் மனப்பொருத்தமே இல்லாத ஒருத்தியோட நான் வாழ்ந்திருக்கேன்னா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு நிரோசா. என் வீட்டுக்கு போறேன். சார், என் ஒய்ஃப்னால என் நிம்மதி போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இந்த நிலைமையில நீங்க எப்படி டிரைவ் பண்ணிட்டு போவீங்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல படுக்கவே காலைல எந்திரிச்சு போட்டோம். வாங்க சார் போல. சார் தேங்க்ஸ். பழக்கம் இல்லாத பார்த்து வாந்தி எடுக்க போறாரு, பார்த்து படுக்க வை. சரிண்ணா. நிரோசா, உன் கேஸ நான் ஏன் எடுத்து நடத்த ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? உன் வயசும் உன் வாலிபம் தான். பாக்கிறதுக்கு பெரிய மனுஷனா இருந்துட்டு
போதை ஏறினவன உன் புத்தியை காட்டிட்டியே. பெரிய மனுஷனா இருக்கிறதுனாலதான் நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். நீ எதுக்காக பல பேருக்கு முன்னால உடம்ப காட்டி ஆடணும்? என் கூட பெர்மனண்டா செட்டில் ஆயிரு வித் ட்ரெஸ்ஸோட. எதுக்கு சொத்துக்காக கேஸ் நடத்தணும்? என் சொத்தையே உனக்கு எழுதி தர்றேன். என்ன சைலண்ட் ஆயிட்ட? அக்ரிமெண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அணைச்சிக்கிறியா? மிஸ்டர் தேசிகாச்சாரி, யாரு டைபிஸ்டா? ப்ளீஸ் கெட் அவுட். என்ன மாப்பிள்ள, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மாமாவை வெளியே போய் சொல்ற? மானத்தை விட்டு பிழைக்கிறதுக்காக நாங்க மலேசியால இருந்து வரடா படிச்ச முட்டாள். ஒரு தாயா மதிச்சான் ஒருத்தன், அவனும் சம்சாரத்தோட சம்பந்தப்படுத்தி பேசின. உன்னை தகப்படா நினைச்ச இந்த பொண்ணுகிட்ட நீ தப்பா நடக்கிற. உன்னை எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு போடா வெளிய. பார்வை இருக்கிறவங்களுக்கு தான் பகலும் ராத்திரியும். இப்போ நீ தாண்டா குருட. இப்ப நீ தாண்டா குருட. இப்ப நீ தாண்டா குருட. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்.
தேசிகாச்சாரி, என் தங்கச்சிய கொலை பண்ணிட்டியாடா. காம வெறி பிடிச்ச மிருகமே, என் தங்கச்சிய கொலை பண்ணிட்டியாடா. என் தங்கச்சிய கொலை பண்ணிட்டிய. அம்மா, அந்த நிரோஷாவை கொண்டுட்டாங்கன்னு நம்ம ஐயாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாத்து போடா. தம்பி, பாஸ்கி எங்க? வக்கீல் தொழிலே வேண்டான்னு கோயம்புத்தூர் புறப்பட்டான். ரொம்ப அவசரம்னா 9 மணிக்கு ப்ளூ மவுண்டன். நீங்க சென்ட்ரலுக்கு போனா அவனை பிடிச்சிடலாம். பாஸ்கி, என் தாலியை காப்பாத்துறா. சார், சார், நான் ஜெயபாஸ்கர் வந்திருக்கேன் சார். சார் பேசு. ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? சார், ஆக்சுவலா என்னதான் சார் நடந்துச்சு? சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். சார், நீங்க சொன்னாதே எதையுமே என்னால செய்ய முடியும் சார். ஏன் சார் என்னமோ மாதிரி இருக்கீங்க? சார், சார், அவர் பேசுற நிலைமையில நீங்க போலாம். ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.